வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கருத்தை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். அவர் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற பாதுகாப்பு தொடர்பில் தான் அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை திரும்ப பெற்று தற்போதைய அரசாங்கம் மீண்டும் தனக்கு பாதுகாப்பை வழங்கி இருப்பதானது ஏனென கேள்வி எழுப்பி இருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவுடைய பாதுகாப்பு தொடர்பிலையும் அந்த முன்னர் இருந்ததை விட எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் தற்போது அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். மேலும் அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, மீண்டும் தனக்கு பாதுகாப்பை வழங்க இந்த அரசாங்கம் முடிவு செய்யுமாக இருந்தால் அதனை தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த பாதுகாப்பு தேவை என்று எந்த ஒரு குழந்தையை கூட கேட்டால் கூட சொல்லும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்று மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பி இருக்கின்றார். மேலும் அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை வழங்குவதாக இருந்தால் எதற்காக நீங்கள் நீக்கினீர்கள் என்ற காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இதே நேரத்தில் மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லியும் அவர் வினவி இருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்தை பார்த்து இதுவும் இன்றைய நாளில் இடம்பெற்றது. என்னென்னு சொல்லி சொன்னால், தொடர்ச்சியாகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் குறைக்கப்படுதல் தொடர்பான பல விடயங்களை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இவருடைய கருத்து பதிவும் அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் மீண்டும் பாதுகாப்பை வழங்க விரும்பினால் எங்கள் பாதுகாப்பை ஏன் நீக்கினீர்கள் என்ற ஒரு கேள்விக்கான பதிலை இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் அவர் சொல்றார், அந்த பாதுகாப்பை தான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், அதனை ஏற்றுக்கொள்வேன். இப்போதாவது இந்த அரசாங்கத்திற்கு இது தொடர்பில் புரிந்து கொண்டதே என்று சொல்லித்தான் அவருடைய கருத்து பதிவு அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இந்த பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றார்கள். ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட அதுவும் பாதுகாப்பு தேவை என்று தான் சொல்லும் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் மேலும் பார்த்த சில செய்திகளை பார்க்கிற போது இந்த ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம், அதாவது புதிய அரசாங்கமானது தொடர்ச்சியாகவே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறது. அரசியல்வாதிகள், பிரபலமான அரசியல்வாதிகள், முன்னாள் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டவர்கள் என பலர் கைது செய்யப்பட்டு கொண்டு விசாரணை செய்யப்பட்டு கொண்டும் வருகின்றார்கள். இந்த நிலையில் ஊழலுக்கு சார்பான அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் எமக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைகிறதுன்னு சொல்லி தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒரு விடயமும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியாக இருந்தது. அந்த வகையில் மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வானது இன்றைய தினம் காலை நேரம் பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற போதுதான் இந்த ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்ற விடயத்தை அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அன்ருகுமார திசாநாயக்க பங்கேற்ற அந்த நிகழ்வு தொடர்பாக பார்க்கிற போது அது இந்திய நிதி செயற்படுத்தப்படுகின்ற 10,000 வீடமைப்பு திட்டத்தின் கீழ்தான் அதனுடைய 4வது கட்டமாகத்தான் 2,000 பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. வசதியான வீடு, சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ்தான் இலங்கை அரசு இந்திய அரசாங்கத்தினுடைய இணைந்துதான் மலையக சமூகத்தினருக்கு இவ்வாறான அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் இந்த வீடமைப்பு திட்டமும் மிக முக்கியமாக இருக்கிறது. வசதியான வீடு, சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ்தான் இலங்கை அரசு இந்திய அரசினுடைய இணைந்துதான் இந்த ஒரு வீட்டு திட்ட வசதியை மலையக மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. குறிப்பாக மலையக மக்களுடைய அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய மேம்படுத்தலை, சமூகத்தினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு செயற்றிட்டமாகத்தான் இந்த வீட்டமைப்பு திட்டம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த வீடமைப்பு திட்டமானது மலையக சமூகத்தினருக்கு ஒரு வீட்டை வழங்குவது மட்டுமல்லாமல் தாய்நாட்டிற்கு ஆற்றலை வழங்கும் மதிப்புக்குரிய பிரஜையாக மாற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கும் என்று சொல்லி அந்த
அந்த செயற்றிட்டத்தினுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றுகின்ற போதுதான் தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ஊழல் தொடர்பாகவும் ஊழல் அரசியல்வாதிகள் தொடர்பாகவும் சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு பிரதான காரணமாக இருப்பது லஞ்ச ஊழல் தான் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் இது அரசியல்வாதிகள் முதல் அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை இவ்வாறாக இந்த லஞ்சம் வியாபித்திருக்கிறது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்காக நாம் பாரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நம்முடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய அரசியல் செயற்பாடுகள் நமக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிக பணப்பலமும் அத்தோடு அவர்களுடைய ஏவல்களாக செயற்பட்ட அரசு அதிகாரிகளுடன் இருக்கும் தொடர்பு மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய கும்பல்கள் இல்லாட்டி சட்டவிரோதமான ஆயுத கும்பல்கள் ஆகியவையும் இவர்களிடம்தான் இருக்கிறது. ஆனாலும் இதற்கு நான் முடிவு கட்ட வேண்டும், அதை முன்கொண்டு செல்வேன் என்று சொல்லி உறுதி அளிக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே மலையக மக்கள் 202 வருடங்களாக மிகவும் இக்கட்டான வாழ்க்கையை தான் அனுபவித்து வருகின்றார்கள். மந்த பூசணி இருக்கிறது, சிறந்த சுகாதாரமின்மை இருக்கிறது, மற்றும் இந்த தூய நீர்வசதி கூட இல்லாமல் இருக்கிறது. இப்படியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது மலையக மக்களுக்கு என்று சொல்லி மலையக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் அன்ருகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தன்னுடைய அரசாங்கம் செயற்படும் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு மலையக மக்களுடைய சுகாதாரத்தை தீர்மானிக்க உரிமை கிடையாது. மலையகத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்குள் கொண்டு வரப்படும் என்று சொல்லியும் அன்ருகுமார திசாநாயக்க மலையக மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது இலங்கையினுடைய ரக்பி வீரராக இருக்கக்கூடிய வசீம் தாஜீதினுடைய படுகொலை தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவர் கெவ்லாக் விளையாட்டு கழகம் மற்றும் கடற்படைக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ரக்பி போட்டியொன்றின் போது அவர் அதில் வெற்றியிட்டிருக்கிறார். அவருடைய குழு வெற்றியிட்டிருக்கிறது. எனவே அந்த குழு வெற்றியிட்டிய சந்தோஷத்தில் தாஜீதீன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடைய மனைவி இருக்கிறாதானே சிராந்தி ராஜபக்ஷ, அவர் அமர்ந்திருந்த அந்த பக்கமாக சென்று அவருக்கு ஒரு நையாண்டி விதத்தில் ஒரு சில விஷயங்களை செய்திருக்கின்றார். இது தொடர்பாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதான ஒரு விடயம் முன்வைக்கப்படுகிறது. எனவே இதுவும் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட தகவலாக இருக்கிறது. இது தொடர்பாகவும் சில விடயங்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா அவர் அப்போதைய நாட்டினுடைய முதற் பெண்மணியாக இருந்திருக்கிறார் சிராந்தி ராஜபக்ஷ. எனவே அவருடைய சக தோழிகளுடன் அவர் அந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அப்படி அவர் அமர்ந்திருந்து போட்டியை ரசித்து கொண்டிருக்கின்ற வேளையில தான் பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்கு கூடியிருந்தனர். இப்படியாக இருக்கிற போது தாஜீதினுடைய இந்த ஒரு செயற்பாடு அவரை அவமரியாதைக்குள்ளாக்கி இருக்கிறது. இதனால தான் சில நேரங்களில் இந்த படுகொலையுடன் இவர்களுக்கான தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் மேலும் பல விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பழிவாங்கும் நோக்கத்தின் அடிப்படையிலையும் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தினூடாகவும் இந்த ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கோணத்திலையும் இந்த விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தாஜீதினுடைய கொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் பார்க்கிற போது சிராந்தி ராஜபக்ஷ எடுத்ததாக கூறப்படுகின்ற 42 தொலைபேசி அழைப்புகளும் இதே ஒரு கோணத்தில் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறதுன்னு சொல்லி விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ, ஜோசித ராஜபக்ஷ ஆகியோர் அடங்கிய ஒரு குழு ஹெவ்லாக் கழகத்தை கொள்வனவு செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தாஜீதீன் மற்றும் ஹெவ்லாக் கழகத்தை சேர்ந்த சிலர் அதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு பின்னால் எல்லாம் இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்கின்ற போது சிராந்தி ராஜபக்ஷ மிக முக்கியமாக இதில்
குற்றத்தை இல்லாட்டி இந்த ஒரு விடயத்தில் தொடர்பட்டிருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு கோணத்திலையும் விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கழகத்தில் இவர்கள் சிறு குழுவினராக இருந்தாலும் அந்த கழகத்தின் பெரும் பலத்தை கொண்டிருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொள்வனவில் சிராந்தியனுடைய பங்கு அதிகமாக இருந்ததாகவும் அது தொடர்பில் அறிந்திருந்த தாஜுதீன் சிராந்தி ராஜபக்ஷவிடம் கடும் கோபத்திலேயே இருந்திருக்கின்றார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் விசாரணைகள் ஊடாகத்தான் தெரிய வந்திருக்கிறது. இப்படியான அவருடைய அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர் வெற்றியிட்ட, அதாவது அவருடைய குழு வெற்றியிட்டியதன் பிற்பாடு சிராந்தி ராஜபக்ஷவை அவமதிக்கும் விதமாக அவருடைய செயற்பாடு அமைய பெற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எனவே ஹெவ்லாக் கழகத்தை விற்பது தொடர்பில் கழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குழுவினரான தாஜுதீன் மற்றும் அவருடன் விளையாடிய சக வீரர்கள் கடுமையாக இதனை எதிர்த்திருந்தனர். இவ்வாறாக ஒவ்வொன்றாக தொடர்படுத்தி பார்க்கிற போது எனவே இவருடைய கொலை அந்த சமயத்தில் இடம்பெற்றதனூடாக சிராந்தி ராஜபக்ஷ நிச்சயமாக இவருடைய கொலையில் தொடர்பு பட்டிருப்பார் என்ற கோணத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அந்த விசாரணைகள் எல்லாம் இப்படியாக விசாரணையுடைய முடிவுகள் எல்லாம் இப்படியான பதில்களை தான் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள்தான் இந்த கழகத்தில் சிறந்த ரக்பி வீரர்களாக இருந்திருக்கின்றார்கள், அவர்கள் கழகத்தில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் என விசாரணை அதிகாரிகளால் பல காரணங்கள் கண்டறியப்பட்டாலும் சாட்சியங்களே அதன் உண்மைத்தன்மையை தீர்மானிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஈழப்போரின் இறுதி தருணத்தில் வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான உரையாடல் ஒன்று அந்த காணொளி ஒன்று பதிவு செய்யப்பட்டதாகவும் அதனை பதிவு செய்த ஊடகவியலாளரை கொலை செய்யப்படும் நோக்கத்துடன் தேடியதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு பரபரப்பான ஒரு தகவலை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அண்மை காலமாகவே அவருடைய செய்திகளாகட்டும் இல்லாட்டி அவர் கூறிய விடயங்களாகட்டும் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த ஒரு விடயமும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு அந்த ஊடகவியலாளர், அதாவது அந்த கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்த கூடிய அந்த ஊடகவியலாளரானது தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். இணையம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை வேளையில தான் ஊடகவியலாளர்கள் கூடியிருந்த நிலையில சவேந்திர சில்வாவிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டபய ராஜபக்ஷ இருந்திருக்கின்றார். அவர் தான் பேசியிருக்கின்றார். இதன் போது வெள்ளைக்கொடியுடன் சரணடைய நாள் முழுவதும் தமிழ் மக்கள் வருவதாகவும் மூன்றாம் தரப்பிடம் சரணடைவது சாத்தியமில்லை, எங்களிடம் தான் சரணடைய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்று சவேந்திர சில்வா ஊடகவியலாளர்கள் இருப்பது அறியாது கூறியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் அந்த அமெரிக்காவிற்கு தப்பி சென்றாரே அந்த ஊடகவியலாளரும் அன்றைய அந்த ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கின்றார். அவர் என்ன செய்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால் அவர் கூறின கருத்துக்களை ஒரு காணொளி பதிவை எடுத்து வைத்திருக்கின்றார். எனவே அந்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு இவர்கள் தேடி இருக்கின்றார்கள். ஆனால் அவர் அமெரிக்காவிற்கு சென்று விட்டதாகவும் தற்போது அமெரிக்காவில் தான் இருப்பதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். குறித்த காணொளி என்னிடமும் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்தேன். இறுதி போர் 17ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 17ஆம் தேதி காலை முதல் கோட்டபய மற்றும் பசில் ராஜபக்ஷ எரிக் ஷோல்கேயிடம் ICRC, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோருடனும் நீண்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தனர். இதன் போதுதான் இந்த வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்து வருபவர்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தனக்கு இது தொடர்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடைபெற்ற பிறகுதான் தனக்கு இவ்வாறான தகவல்கள் எல்லாம் வெளிவந்தன்னு சொல்லித்தான் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். நன்றி.